லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும். தமிழுக்கு அமுதென்று பேர். வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை ஏன் கொண்டாடுகிறோம், யார் இதை உருவாக்குனது, எதற்காக கொண்டாடுகிறோம், நம் முன்னோர்களோட பழக்கத்தினால கொண்டாடுறோமா, இல்லை எதுக்காக புராண கதைகள் இருக்கிறதா என்று பார்க்கலாம். புராணங்கள் 2 கதைகளை சொல்லுது. ஆயுத பூஜைக்காக 2 கதைகள் சொல்லுது. ஒன்று துர்காதேவி மகிஷாசுரனை வதம் செஞ்ச கதை. 2வது கதை என்னன்னா, பாண்டவர்கள் அவர்களோட ஆயுதத்தை மறைச்சி வச்சு பின்பு அந்த ஆயுதத்தை மீட்டு அதை பூஜை செஞ்சது தான் ஆயுத பூஜைன்னு சொல்லப்படுது. இந்த 2 புராண கதைகளையும் பார்க்கலாம் வாங்க. முதலில் ஆயுத பூஜை. இந்த துர்காதேவி யார்? துர்காதேவி எதற்காக துர்காதேவி உருவாக்கப்பட்டார்? யார் இந்த மகிஷாசூரன்? அசுரர்கள் எப்போவுமே தேவர்களை துன்பப்படுத்துறது தான் வேலையே. இப்படி இந்த அசுரகுலத்தில் உதிச்சவன் தான் இந்த மகிஷன் என்னும் அரக்கன். இவன் எப்படி இருப்பான் பார்த்தோன்னா, எரும மாட்டோட தலை. அவனோட உடல் மனித உடல், ஆனால் அவனோட தலை எரும மாட்டு தலை. எப்போவுமே அசுரர்கள் நிறைய தவம் புரிஞ்சு வரம் வாங்குவாங்க. வாங்கினாலுமே அதை துஷ்பிரயோகம் செய்வாங்க. நல்லபடியாக பயன்படுத்துனாங்கன்னா அசுரர்கள் ரொம்ப நல்லவங்க தான். அவங்களுக்கு நல்ல பலம் இருக்குது, அறிவு இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் துஷ்பிரயோகம் செய்யறதுனால தான் அழிஞ்சு போகிறாங்க. இப்படி மகிஷாசுரனும் எல்லா அசுரர்களை மாதிரி பிரம்மதேவரை நோக்கி தவம் புரிகிறான். தவம் புரிஞ்சு பிரம்மதேவர் அவனுக்கு காட்சி தரார். எல்லோருமே கேட்குற வரம் தான், எனக்கு சாகா வரம் வேண்டும் என்று. சாகா வரம் என்று தரவே முடியாது, அது யாருக்கும் தர முடியாது, அப்படி ஒரு வரமும் கிடையாதுன்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்லிடுறாரு. சரி, மாற்று வரம் கேளு அப்படின்னு சொன்னதுனால, எனக்கு பெண்ணால் மரணம் நேர வேண்டும் என்று வரம் கேட்கிறான். உடனே பிரம்மதேவர் என்ன சொல்கிறாரு? ததாஸ்து, தந்தேன் வரம் என்று அளித்து விடுகிறார். இந்த இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, பெண்கள் பலகீனமானவர்கள் அப்படின்னு மகிஷன் நினச்சிட்டு இருக்கான். பெண்கள் பலம் வாய்ந்தவர்கள் அவனுக்கு தெரியல, பலகீனமானவர்கள் நினச்சிட்டு எனக்கு பெண்ணால் இறப்பு நேரணும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கிட்டான். இப்படி வரம் வாங்கினதுக்கப்புறம் இன்னும் மண்டகரம் அதிகமாகிடுச்சு. எல்லாரையும் துன்பப்படுத்துறது, வேள்விகளை நாசமாக்குறது, தேவர்களை